இங்க இருக்கிற மக்களுக்கு குடிக்க தண்ணி இல்லாம தவிக்கிறாங்க. நாகப்பட்டினத்துல தண்ணி இல்லையா சொன்னாரா? நான் திறந்தேன், எல்லா குழாயிலையும் தண்ணி வந்தது. ஒருவேளை அவரு குழாயில வரலையா என்னன்னு தெரியல. குழாயில தண்ணி வர்றது சுத்தமா நின்னு போச்சு. ஒழுங்கா கரண்ட் பில் கட்டிருக்கணும், அந்த காசு எடுத்துன்னு போய் குடிச்சிட்டு வந்திருப்ப. ஏன்டா டே? என்னங்கடா டேய்? டேய் என்னடா? என் வாயில எவன் நிக்கிறானோ அவன் அதோட காணாம போயிடுவான். ஏன் இப்படி செஞ்ச? என்ன சொல்ல வர? இதே மாதிரிதான் இந்த தாவாய்க்காவும் அழிய போகுது. அதெல்லாம் மனசுல எடுத்துக்காதீங்க. அவன் ஏதோ உங்க மேல உள்ள வன்மத்தை சொல்றான். இவன் வந்துக்கிறானே, கொஞ்சம் பொறுமையா விட்டு பார்ப்போம் அப்படின்னு அந்த வேலைக்கார புள்ளைய பேலை விட்டு பாடுறான்னா இது இப்படியா பண்ணும்? இது பார் ஊருக்குள்ள பஞ்சாயத்து பண்ணிட்டு இனிமே இப்பெல்லாம் தனியெல்லாம் வராது. வீட்டுல ஏதாவது பெரிய வந்தா வர. அரியலூர்ல போனப்போ நான் கரெக்டா அந்த ஊருக்கு போறதுக்கு முன்னாடி அந்த ஏரியாலயே அந்த பவர் கட்டு. இவரு திருச்சிக்கு வந்தாராம், அரியலூருக்கு. கரண்ட் கட் பண்ணிட்டோமா, அவனை கூப்பிட்டு செருப்பால் அடியும். செருப்பு நல்ல செருப்பு இருந்தா அது அடியும். ஒக்கால ஓழி கரண்ட் நாங்க கட் பண்ணாம இருந்தா 1000 பேர் செத்து இருப்பான்டா. எல்லாம் குரங்குக்கு பிறந்தவனுங்க. மோத்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கண்ண கக்குச்சாடா? நான் கேட்க மாட்டேனாங்க, அறிவு வேணாங்க. திருடனுக்கு பிறந்த திருடன் பூரா மொத்தமா அந்த கட்சியில போய் சேர்ந்துட்டு காசை வாங்கிட்டு உள்ள புடிச்சு போடாம வெளியில விட்டுருக்கிய. இன்னும் எத்தனை பேர் குடிய கெடுக்க போறாங்களோ. திருச்சியில நீ வரேன்னு சொல்லி 8 மணி நேரம் கரண்ட்டை கட் பண்ண அந்த மரக்கடை ஏரியால அத்தனை பேரும் கரண்ட் கம்பியில தான் மாத்தவங்கிறான். அவர் அணில் கூட்டம் சொல்றாருல, நாங்க அணிலுக்கு கூட்டம் இல்ல, ஆட்டுவாசி கூட்டமா. குரங்கெல்லாம் இப்ப எதுவும் தாவறதில்லை பத்தியா? குரங்கு ஏற்கனவே இப்ப தாவதா பத்தியா? ஏன்னா இவனுக்கு ஆரம்பிச்சிட்டானுங்க. ஓ, நம்மளுக்கு பதில் இவன் வந்துட்டான், நம்ம தாவானான்னு முடிவு பண்ணிட்டு. இதெல்லாம் குரங்கு பார்த்துச்சுன்னா அவமானத்துல சூசைட் பண்ணி தொலைஞ்சிருமே. அவன் பிரச்சாரம் வேன் வாங்கினான். அதுல மைக் வேலை செய்யலையா? உன் மைக்கு வேலை செய்யலன்னா நீ சொருவுறத கரெக்டா சொருவுலன்னு அர்த்தம். அது நீ யாருகிட்ட கேட்கணும்? பஸ் எவன் செஞ்சு கொடுத்தானோ அவங்ககிட்ட கேட்கணும். இது கூட தெரியாம பண்ணாடா புறம்போக்கு. ஒரு நாளைக்கு பெல்ட்டால உரின்னு உரிக்கல. நாங்க கேபிளை கட் பண்ணிட்டாங்க. ஜெயலலிதா இருந்தா உன் கேபிளையே கட் பண்ணிருக்க நேரம். அந்த லைவ்ல பார்த்தேன். எங்களை அணில் குஞ்சு என்று யாரும் சொல்ல, நாங்களடா சொன்னோம். நாங்க அணில் குஞ்சு கிடையாதுனா அக்கினி குஞ்சு. குஞ்சு நீ சாதாரண குஞ்சு இல்ல, பாப்பமவன மன்மத குஞ்சு, புரியுதா? மல்லிகை குஞ்சு, மணக்குற குஞ்சு, பறக்குற குஞ்சு, நீ விளையாடுற குஞ்சு. பேனர் கிழிக்கிறது வேற. நீங்க சூடு சோதனை பேனர் கிழிக்க கூடாது. பேனர் நாங்களா தொடக்கூடாது. பேனர் நாங்களா தொடக்கூடாது. எதுக்கு பேனர் தொடறீங்க? அப்படியெல்லாம் இல்லீங்கோ. எங்க பேனர் மூஞ்சிக்கு நேரா கிழிக்கிறது. ஏன்னா உங்க மூஞ்சி பிடிக்கலையா? எங்க கல்ல எடுத்து அடிக்கிறது. ஓடாத, எங்க விட மாட்டேன், விடவே மாட்டேன். அந்த ஆள் என்ன சொன்ன? வரப்போற தேர்தல்ல மக்கள் விரோத ஆட்சியாளர்களுக்கு நாம வைக்க போற வேட்டா, நம்மள கோட்டைக்கு அனுப்ப போற ரூட்டா. இந்த அடுக்குமொழியில பேசி பேசி அது நம்ம கேட்டு கேட்டு காதுல இருந்து ரத்தம் வந்ததான் மிச்சம். இதுல எதுல உண்மை? இது என்ன ஓட்டா? இது என்ன நம்ம எதிரிகளுக்கு வைக்கிற வேட்டா? இது என்ன நாம் கோட்டைக்கு போகிற ரூட்டா? நான் சாப்பிட்டேன் புரட்டா, வரட்டா, காட்டுறேன் டாட்டா. என்னது ஏண்டா இவ்வளவு பேரு பேசுறீங்க, இவ்வளவு கேள்வி கேட்கிறீங்க. இன்னும் எத்தனை ஆயிரம் கேள்விகள் வந்தாலும் எதிர்கொள்கிற ஆற்றலை என் இன முன்னோர் வரலாறு எனக்கு வழிகாட்டிருக்கு. நீங்க எழுதி வச்சுக்கிட்டு இந்த இடத்தில் கையை தூக்கவும், இந்த இடத்தில் ஆவேசமாக பேசவும், இங்கே
டப்பிங் தட்டுற டப்பிங் பேசுற மாதிரி அப்படி பேச கூடாது. சொந்த பேரையே மதுரை கிழக்கு விஜய், மேற்கு விஜய். எவனோ சொல்லிருக்கான் உசிலம்பட்டியில கல்லர்கள் இருக்காங்க, அவங்க எல்லாம் கொஞ்சம் வீரமா இருப்பாங்க அப்படின்னா உசிலம்பட்டி விஜய். என்னது? ரெண்டே பேருக்கு தான் போட்டி. ஒன்னு டிவிக்கு இன்னொன்னு டிஎம்கேன்னு. ரெண்டு பேரும் ஒரு பம்பளை டிஎம்கேல திருடி இருக்கா, இன்னொரு பம்பளை டிவிக்கேல திருடி. திரு விஜய் அவர்கள் திமுகவை வீழ்த்த போகிறேன்னு பேசுறவரு, திமுகவை எப்படி அவர் தனியாக வீழ்த்த முடியும், அதற்கு என்ன அவருக்கு ஒரு பலம் இருக்கிறது, இல்ல எதிர் திட்டம் இருக்கிறது அப்படிங்கறது தெரியல. ஆனா அதுல ஒரு ஒன்னா சேருங்கிறாரு, எல்லா பாஷையும் வேற சொல்றாருன்னு சொல்றீங்க. அவர் ஒன்னா யார் கூட சேர போறாரு? இவரா? ஓ இவரா? ஆமா, இவனே ஒரு இத்து போனவன், இவன் போட்டிருந்தது ஒரு இத்து போன பனியன், இவங்கிட்ட சலவைக்கு எடுத்த நீயும் ஒரு இத்து போனவன், ஒட்டு மொத்தமா குளத்துக்குள்ள இறங்கி குளத்தை கெடுத்துறாதீங்கடா. விஜய் இடத்தெல்லாம் யாரும் பிடிக்கவே முடியாது. பிகாஸ் அது ஒரு இடமே இல்ல, அதுவே ஒரு எம்டி கிரவுண்ட் தான். கண்டிப்பா அதான் யாரையுமே உட்காரவே விடல. தளபதி ஸ்பீச் ஃபுல்லா எல்லாருமே கையடிச்சுட்டே தான் இருந்தாங்க. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா கொடுத்துட்டாரு. யாருமே உட்கார கேப்பே கிடைக்கல. சரி அண்ணே, என்ன இல்ல போகும்போது அந்த பொண்ணு வீட்டு வழியா தானே போவீங்க? ஆமா. இல்ல போகும்போது அவசரத்துல ஜாக்கெட்ட மறந்துட்டு போயிடுச்சு, கொடுத்துட்டீங்கன்னா 10 வருஷமா ஒரு லிங்க், இவ அடிக்கடி அங்க போயிட்டு வருவா. 10 வருஷம் லிங்க், அடிக்கடி எங்க அக்கா போயிட்டு வருவாளா? அட நார பயல. எப்பவாச்சுண்ணே, எப்பயாச்சும் இருக்க கூடாது. எப்பயுமே அந்த பழக்கம் உனக்கு இருக்க கூடாது. ஒரு விஷயம் இருக்கு, ஆனா இல்ல. புரியலையே. இந்த பொண்ணு இருக்கா? இருக்கா? இது இருக்கு, ஆனா இல்ல. உன்ன மாதிரி ஒரு ஈன பிறவி நான் என் வாழ்க்கையில பார்த்ததே இல்லை. உன்னை சேர்த்தான். வெளியில மக்கள் காரி துப்புனா பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அது அவங்களுக்கு பழக்கம் தான். கார்னர் பண்ணாதீங்க, இவங்க டார்கெட் பண்ணாதீங்க, எதுவுமே பண்ணாதீங்க, அப்படியே விட்டுருங்க. ஏதாவது பண்ணிட்டு போட்டோம், எதுவுமே பண்ணாதீங்க. நீங்க மட்டும் பண்ணக்கூடாது, மத்தவங்கள்ட்ட சொல்லணும். இதை நீங்க இதை அட்வைஸா எடுத்துக்கிட்டாலும் சரி, டிப்ஸா எடுத்தாலும் சரி. These are my private parts, private parts, private parts. These are my private parts. Nobody should see them. Nobody should touch them. இதுக்கு மேல தேசிய ஜனநாயக கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா போகுது. கூட இன்னும் வர போறாங்க. அதனால ஒண்ணும் நடக்க போறது இல்ல. ஒருவேளை இருக்குமோ, ஒருவேளை இருக்குமோ, ஒருவேளை இருக்குமோ, ஒருவேளை இருக்குமோ. யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ நீங்க வெச்சுக்கோங்க. டேய் வா. நீலவா. டேய் கபிலா வா. இன்றைய முக்கிய செய்திகள். தமிழ்நாடு பாஜக அணில் பிரிவின் புதிய தலைவராக நடிகர் விஜய் நியமனம். அடிமை விருது வழங்கி கௌரவித்தார். அவசரப்பட்ட எடப்பாடி ஐயா, அவசரப்பட்டுட்டு ஐயா. ஆமா ஐயா, நீதான் ஐயா அவசரப்பட்டுட்ட. அம்மா செத்ததுக்கு அப்புறம் இந்த கட்சியை கொண்டு போய் அமித்ஷா கிட்ட அடவி வச்சு கஷ்டப்படுறது நானு. இப்ப நீயும் இப்படி அடிமையாயிட்டியா? நீதான் ஐயா அவசரப்பட்டு பிஜேபி கால்ல உளுந்துட்ட. இந்த வழக்கு தமிழ்நாடு அரசே இருந்திருக்கலாம். தேவையில்லாம இந்த வழக்குல இருந்து தப்பிக்கிறதுக்கு சிபிஐக்கு மாத்திரம் கோரிக்கை வச்சு கடைசியில பாஜகவோட டீலிங் போட்டு அந்த கோரிக்கையை நிறைவேற்றிட்டீங்க. இப்போ வழக்கு சிபிஐக்கு மாறணும்னா அவ்வளவு பேரும் சந்தோஷப்படுறீங்க. எங்கேயோ இருந்த புஷி ஆனந்த வெளில வராரு, ஒரே ஜாலியா இருக்கிறீங்க. இப்படிதான் எடப்பாடின்னு ஒருத்தர் இருந்தாரு. அவரு தன்னோட கட்சியை கொண்டு போய் பிஜேபி அரமானம் வச்சாரு. இப்ப அதே வகையில அண்ணன் விஜயும் தன்னோட கட்சியை பிஜேபி அரமானம் வச்சிட்டாரு. நான் திரும்பவும் சொல்றேன், பிஜேபி கூட எழுதுறதுக்கு நீங்க 2 பேரும் கட்சியை கழிச்சிட்டு ஓடிடலாம். நான் குமார் அவசரப்பட்டிய. நீ இவ்வளவு எமோஷனலா, டென்ஷனா, டெம்டேஷன் ஆகி வைப்ரேஷனோட பிடிக்க வந்தியே, அந்த இடுப்பு யூத் இல்லடா. மேடம் யூ டர்ன் ப்ளீஸ். காட்டுங்க. ஆல்ரெடி ஒருத்தன் காயின் போட்டு பேசிட்டு போயிருக்கான். அதிமுக காரனாச்சும் கட்சியை காப்பாத்தணும், பொழப்ப ஓட்டணும் அப்படின்னே இந்த பாஜக அடிமையா இருக்கான். ஆமா உன் தான் எதுவுமே இல்லையே, நீ எதுக்கு இப்ப போய் பிஜேபி சரண்டர் ஆன? பயமுறுத்துருவேன். ஒருத்தர் தேவை. வேதநாயகன்னா பயம்.
அவனை எதை காமிச்ச மயக்கனால தெரியல. உள்ள போமா தாயி. கரீனா கனவிலும் நினைக்கலே வண்ணமா மாறிது லோகமும். இப்பதான் தளபதி கேரவன்ல ஏறி வந்துட்டு இருக்காரு. குறைந்தபட்சம் 1 மணி நேரம் ஆகும். தண்ணிங்க இருந்து உள்ள கொண்டு வர முடியல. முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்க பாதுகாத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்க பாதுகாத்துக்கோங்க. அட தாவேக்காரங்களா, மதியம் 2:30க்கு தலைவர் எப்போ வந்துருவாரு, இன்னும் 1 மணி நேரத்துல வந்துருவாரு சொல்லி அந்த அப்பாவி மக்களை நம்ப வச்சிருக்கீங்களா? அப்படி கூட உங்க தலைவர் வரலடா. இந்த கூட்டம் தானடா கொஞ்சம் கொஞ்சமா கூடி அதிகமாகி கடைசியில நெரிசலாகி இறந்தாங்க. முதல்லயே தலைவர் வர லேட் ஆகும்னு சொல்லி அந்த கூட்டம் அப்பமே கலைஞ்சு போயிருக்கும்ல. உங்களுக்குலாம் மனசாட்சியே இல்லைல்ல? There are so many jackals and other animals in the forest, but there will be only one lion. And even if it is single, it will be the king of jungle. நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுது? கடைசியா புரிஞ்சுதானே கேட்டீங்களா? அது மட்டும் புரிஞ்சுது சார். கான்ஃபிடென்ட்டா இருங்க, நல்லதே நடக்கும். குட் நைட் சார். ஒரு 20-30 பேரை வச்சுக்கிட்டு பெரிய ஃபேக்டரி மாதிரி ரன் பண்ணிட்டு இருக்கீங்களே, எல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. கை நீட்டி காசு வாங்குறானுங்க. பயப்படி சொன்ன வாக்க காப்பாத்தானே பண்ணிடுறாங்க. போ பூரா ப்ராடு பசங்க. போ அதான் உங்களுக்கு போட்ட போய் 2 வருஷம் அக்ரிமெண்ட்ல போட்டு அவங்க எல்லாரும் வேலை செஞ்சுட்டேன். அதோ சாணி ஒரு 20 பேரு, அதுல பாதி பேர் உங்களை மாதிரி தற்கொலை தான். பூரா மக்கு பயிலுங்க. என் கட்சி எப்படியே எலெக்ஷன்ல ஜெயிக்க வச்சிருப்பா. நீ ஜெயிக்க வைக்கலனாதான் உன் கட்சியை நான் ஜப்தி பண்ணுவேன். உன் குடும்பத்தை நடுத்தருவுக்கு கீழே வருவா. உன்னைய சாணியில வைப்ப. சாஞ்சனா கட்சி தலைவர் நீ தானப்பா. அதான முறை. வல்லவன் என்ன பண்றது? அப்பவே சொன்ன கையெழுத்து போடாத போட கேட்டியா இருப்பாரு. எல்லாம் தலையெழுப்பி பொப்பையே சாணி எழுப்ப. எதுவுமே நம்பாத, யாரையுமே நம்பாத. எதுக்காக நீ வந்தியோ அதை மட்டும் நம்பு. அதுதான் உண்மை. உன்னையே நம்பலாமா? வானி யோசனை பண்ணுகிறேன். நீ வந்து நாங்களே கருப்புக்குள்ளா எங்களுக்கு தெரியும் எல்லாம். சரி, பிக் பாஸ் நாங்கெல்லாம் சொல்லாத சொல்ல எங்களுக்கு போடாத.